ஹாய், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்கூல் ஏரியா நெட்வொர்க் சம்மந்தமான ஒரு புதிய ப்ரொஜெக்ட் இன்னைக்கு ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்கை உங்களோட ஸ்கூலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற நேரம் உங்களுக்கு இருக்க வேண்டிய டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தான் உங்களுக்கு தாரேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஸ்கூலுக்கு தேவையான நெட்வொர்க்கை நீங்கள் எப்படி செட்டப் பண்ணிக்கிறலாம், ஸோ இந்த நெட்வொர்க்குக்கு என்னென்ன மாதிரி டிவைசஸ்களை நாங்கள் யூஸ் பண்ணலாம், இது எந்த அளவு பட்ஜெட்டுக்குள்ளே இதை நாங்கள் செஞ்சுக்கிற முடியுங்கிற டீட்டெயிலான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இந்த வீடியோல நாங்க ஸ்கூல் ஏரியா நெட்வொர்க் ஒன்ன செட்டப் பண்ற நேரம் பிரதானமா அவதானிக்க வேண்டிய டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் டீடைல்ஸ்களையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்களை கொடுக்கலாங்கிறத தான் உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கூலோட அடிப்படை கட்டமைப்பு ஒன்று நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கிடுவோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நாங்கள் ஒரு ஆஃபீஸை சென்ட்ரலைஸ் லொக்கேஷனாக எடுத்த மாதிரி இருந்தால் அதே மாதிரி பில்டிங்ஸ் 4 இருக்குது. ஸோ முதலாவது பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ரூம், அங்கே தான் டெப்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது பில்டிங் 2 தட்டு கிளாஸ் ரூம்ஸ்களை கொண்ட பில்டிங். மூணாவது பில்டிங்கும் அதே மாதிரி தான். நாலாவது பில்டிங் பாத்தீங்கன்னா ஐடி லேப் வச்சிருக்காங்க. சோ அந்த ஐடி லேப்ல ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் உள்ளால செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. சோ இதுதான் ஓவரால் ஸ்கூல்ல ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சோ இப்போ இது உள்ளுக்கு நாங்க எப்படி நெட்வொர்க்கை செட்டப் பண்ண போறோங்கிறது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இது டயக்ராம் கொஞ்சம் வேறுபட்டாலும் ஸ்கூல்களுக்கு காமனா வர நேரம் இந்த மாதிரியான டயக்ராம்ஸ்கள் உங்களோட ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி நீங்க அமைச்சிக்கிற முடியும். சோ இப்போ இதுல நாங்க பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ அதை நாங்கள் பொதுவாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன செய்வார்னா இன்டர்நெட் கனெக்ஷனை எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு ரவுட்டரை ஆஃபீஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதன் மூலமா ஆஃபீஸ் உள்ளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எதை வேணும்னாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா அணுக முடியும். அப்போ இந்த ஆஃபீஸுக்கு எடுக்கப்பட்ட இன்டர்நெட்டை நாங்கள் இப்போ என்ன செய்ய போனோம்னா ஸ்கூல் உள்ளுக்கு ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கூலில் உள்ள அவ்வளோ லொக்கேஷன்ஸுக்கும் இன்டர்நெட்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நாங்கள் எப்படி மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டர் இருக்கு. அப்போ அந்த ரவுட்டர்லேருந்து ஒரு சுவிட்சை நாங்கள் பிளேஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த சுவிட்சை நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். அப்போ இந்த சுவிட்ச்ல இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட ஸ்கூலுக்குள்ள ஒவ்வொரு லொக்கேஷன் ஐடி லேபுக்கு ஒரு டைரக்ட் லைனை நாங்க கொண்டு போறோம். சோ அதன் மூலமா ஐடி லேபுக்குள்ள சுவிட்ச் மூலமா உள்ளுக்குள்ள அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நாங்க இன்டர்நெட்டை சப்ளை பண்ண போறோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுவிட்ச் நாங்க இந்த சுவிட்ச்ல இருந்து இன்னொரு எக்ஸஸ் பாயிண்ட் ஒன்று நாங்க எங்க மல்டிமீடியா ரூமுக்கு ஒரு வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட் நாங்க பிளேஸ் பண்ணி அந்த டேப்ஸ்களுக்கு இடையில நாங்க என்ன செய்ய முடியும்னா இன்டர்நெட் கனெக்ஷனை நாங்க சப்ளை பண்ண முடியும். அதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட் நாங்க யூஸ் பண்றோம். அது மாதிரி ஒவ்வொரு பில்டிங்ஸ்களுக்குள்ள ஒவ்வொரு ஃப்ளோர் நாங்க என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி எக்ஸஸ் பாயிண்ட்களை நாங்க பிளேஸ் பண்றோம். அப்ப இதன் மூலமா எங்க ஸ்கூல்ல உள்ள அவ்வளோ லொகேஷனையுமே வைஃபை மூலமா நாங்க என்ன செய்யறோம்னா இன்டர் கனெக்ட் பண்றோம். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட்கள் நாங்க கேபிள்ஸ் யூஸ் பண்றோம். ஆபீஸ்ல ரவுட்டர் இருக்கு, சுவிட்சஸ் நாங்க டெஃபரேட்டா யூஸ் பண்றோம். சோ இதுதான் அடிப்படை கட்டமைப்பு ஒரு ஸ்கூல் நெட்வொர்க் டயக்ராமா நாங்க சொல்ல முடியும். சோ அப்ப இதுல இந்த நெட்வொர்க்ல இந்த சுவிட்சுக்கு இங்கால உள்ள பகுதி தான் பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்கூல் ஏரியா நெட்வொர்க். சோ அந்த நெட்வொர்க்கை நீங்க யாரு வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி அமைச்சிக்கிற முடியும். சோ அதுல அந்த மாதிரி நெட்வொர்க் ஒன்று அமைக்கிற நேரம் ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ்களை பத்தி நாங்க பார்த்த மாதிரி இருந்தா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அல்ல முதலாவது பாத்தீங்கன்னா பேண்ட்வித் இனாஃபா அப்படிங்கிறது. சோ இன்டர்நெட் எங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் போதுமானதா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேட்டா லிமிட் போதுமானதா. அதே மாதிரி மூணாவது எக்ஸஸ் பாயிண்ட் ஒன்று வாங்குற நேரம் நாங்க என்ன மாதிரி விடயங்களை அவதானிக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி நாலாவது ஃபயர்வால் அண்ட் எக்ஸஸ் கண்ட்ரோல்களை நாங்க எப்படி யூஸ் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சாவது பாத்தீங்கன்னா சர்ஜ் ப்ரொடெக்ஷன், மின்னல் தாக்கங்கள்ல இருந்து எப்படி நாங்க நெட்வொர்க்கை பாதுகாத்துக்கிறது. ஆறாவது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கேபிள்ஸ்களை நாங்க யூஸ் பண்ணலாம் எங்களோட நெட்வொர்க் உள்ளுக்கு இந்த நெட்வொர்க் செட்டப் பண்றதுக்கு. ஏழாவது இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் மெயின்டெனன்ஸ் கோஸ்ட் எப்படி போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைனலா எட்டாவது ஒரு விடயத்தை நாங்க மெயினா நாங்க டார்கெட் பண்ணுவோம். அதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பட்ஜெட்ல இதை எங்களுக்கு மேற்கொள்ள முடியுமா. சோ இந்த 8 क्वेश्चंसகளையும் இதுக்கான தீர்வுகள் என்னங்கறத நான் அடுத்த வார இதுகளை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதலாவது பாத்தீங்கன்னா பேண்ட்வித் போதுமா
அதாவது பேண்ட்வித்னா என்ன, அது எங்களுக்கு போதுமானதான நாங்க பார்ப்போம். ஸோ இப்போ எங்க இந்த நெட்வொர்க் செட்டப் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா சர்வீஸ் ப்ரொவைடர் எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று கொடுக்க போறாங்க. ஸோ இப்போ பேண்ட்வித்ங்கிறது ஃபுல்லாவே இதுல தான் டிபெண்ட் ஆகிருக்கு. சர்வீஸ் ப்ரொவைடர் கனெக்ஷன்ல தான் பேண்ட்வித் வந்து டிஃபைன் தங்கி இருக்கு. ஸோ இப்போ பேண்ட்வித்ங்கிறது அவங்க எந்த ஸ்பீட்ல இன்டர்நெட்டை வந்து எங்களோட ஸ்கூலுக்கு சப்ளை பண்றாங்கிறது தான். ஸோ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷன் ஒன்று நீங்க எடுத்தீங்களா இருந்தா 100 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் ஸ்பீட்ல பேண்ட்வித்தோட கனெக்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. இதை விட அதிகமான பேண்ட்வித்களும் இருக்கு. பட் இப்போ நீங்க ஃபைபர் ஆப்டிக்கல் போறனா நார்மலான ஒரு 100 Mbps கனெக்ஷன் ஒன்றுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்னா போக முடியும். ஸோ இந்த 100 Mbps இந்த பேண்ட்வித் வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னு நீங்க விளங்கிடணும். ஸோ இப்போ பேண்ட்வித் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா இருந்தா தான் உங்களோட ஸ்கூலுக்கு இந்த பேண்ட்வித் போதுமானதா அப்படிங்கறத நாங்க என்ன செய்ய முடியும்னா டிசைட் பண்ணிக்கிற முடியும். அப்ப 100 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட்ங்கிறது ஒரு செகண்டுக்கு ஸ்கூலுக்கு உள்ளுக்கு வர பிட்ஸ்கட அளவு தான் அந்த பேண்ட்வித் தான் நாங்க சொல்றோம். அப்ப இந்த மெகாபிட்ஸ்னா உங்களுக்கு மேபி என்னங்கிறது கிளியர் இருக்காது. சோ அதை நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். என்னன்னா பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் உள்ளால டேட்டா, நாங்க டேட்டாவை இன்டர்நெட்ல இருந்து நாங்க நிறைய டேட்டாஸ்களை தான் கலெக்ட் பண்றோம். கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ற டேட்டா 0 1 2 சிம்பிள்ஸ்க்கு தான். இப்ப பொதுவா நீங்க ஏங்கிற ஒரு எழுத்தை நாங்க கம்ப்யூட்டர்ஸ்ல டேட்டாவா கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தா கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த ஏங்கிற எழுத்தை வந்து நாங்க 0 1ஸ்களுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தா எங்களுக்கு கிட்டத்தட்ட 8 அது மாதிரி 8 பிட்ஸ்கள் தேவைப்படும். அப்ப நாங்க பொதுவா 0 அல்லது 1 நாங்க பிட்னு சொல்லுவோம். அப்ப இது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிற கரெக்டரை ரீப்ரசன்டேஷன் பண்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர்ல 8 பிட்ஸ்கள் தேவைப்படும். சோ அப்ப இந்த 8 பிட் உங்களுக்கு இப்ப நாங்க இன்டர்நெட்ல ஏங்கிற எழுத்தை நீங்க ரிசீவ் பண்றதுக்கு 8 0 1ஸ்கள் தேவைப்படுங்கிறது தான் 8 பிட்ங்கிறது. சோ அப்ப நாங்க நார்மலா 8 பிபிஎஸ் ஸ்பீட்ல ஒரு பேண்ட்வித் இருக்குன்னு நாங்க எடுத்துக்கிட்டோமா இருந்தா, அதாவது 8 பிட்ஸ் பெர் செகண்ட் இருந்தா இதுல நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு ஏங்கிற ஒரு எழுத்தை கம்ப்யூட்டர் உங்களுக்கு கொண்டு வரலாம். ஒரு செகண்ட் டைம்ல ஏங்கிற ஒரு எழுத்தை தான் உங்களுக்கு கொண்டு வரலாங்கிறது தான் வந்து இது குறிப்பிடுது. அப்ப இன்னைக்கு நாங்க நார்மலா வந்து இப்ப 100 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட்னா அப்ப இது ஒரு பெரிய அளவு. 100 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெகா எம்பிங்கிறது வந்து நாங்க சொல்லுவோம் மெகாபிட்ஸ்னு. சோ இந்த எம்பி என்னத்தை குறிப்பிடுதுன்னா இப்ப 100 எம்பி எனக்கு என்னத்தை குறிப்பிடுதுன்னா இது கிட்டத்தட்ட 10 6வது மடங்கத்தான் நாங்க எம்பின்னு சொல்லுவோம். அப்ப 16 16 அளவு பிட்ஸ்கள் பிபிஎஸ் ஸ்பீடை தான் இது பேண்ட்வித்தா குறிப்பிடுறாங்க. அப்ப இது கோடி கணக்கில் பிட்ஸ்களை ஒரு செகண்டுக்கு இது என்ன செய்யுதுன்னா உள்ளால கொண்டு வரக்கூடிய பேண்ட்வித்ங்கிறது தான் இது குறிப்பிடுது. சாதாரணமா நாங்க வந்து இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த 100 Mbps தான் நாங்க உள்ளுக்குள்ள டிவைசஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ண போறோம். சோ இப்ப 100 Mbps வச்சுக்கிட்டு தான் நாங்க எல்லா டிவைசஸ்களுக்குமே இதை நாங்க யூஸ் பண்ண போறோம். சாதாரணமா ஒரு வீடியோவை பிளே பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 1 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் அப்படி இல்லாட்டி 512 கிலோபிட்ஸ் பெர் செகண்ட் பேண்ட்வித் இருந்தாலே உங்களுக்கு ஒரு வீடியோவை நாங்க நல்லா இன்டர்நெட்ல வாட்ச் பண்ண முடியும். சோ அப்ப எங்களுக்கு இப்ப இந்த பேண்ட்வித் இனாஃபா அப்படின்னு நாங்க பாக்குறதுல என்ன மீன் பண்றோம்னா இப்ப எங்களுக்கு இருக்கிறது 100 Mbps தான் பேண்ட்வித். அப்ப இந்த ஸ்பீடை பொறுத்த வரையில நாங்க இப்ப எங்கட நெட்வொர்க் இன்டர்னல் நெட்வொர்க் உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 Mbps வந்து இப்ப நாங்க ஒரு நேரத்துல எல்லா டிவைசஸுமே ஆஃப்ல இருக்கு, ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் ஒன்ல இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஏதாவது ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் ஒன்ல இருந்துச்சா இருந்தா அந்த ஒரு டிவைஸ் அப்ப நாங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த டேப் மட்டும் ஒன்ல இருக்குன்னா அந்த டேப் வந்து 100 Mbps ஸ்பீட்ல வந்து டேட்டாவை வந்து ரிசீவ் பண்ணும். ரீசன் என்னன்னா எங்களுக்கு ஸ்கூலுக்கு வர 100 Mbps டேட்டாவை இப்ப இந்த ஒரு டிவைஸ்க்கு நாங்க சப்ளை பண்றனால அதே ஸ்பீட்ல நாங்க என்ன செய்ய முடியும்னா டேட்டாவை 100 Mbps ஸ்பீட்ல சப்ளை பண்ண முடியும். சோ அப்ப இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு டிவைஸ் ஓபன் ஆகிருக்கிற நேரம். இப்ப இந்த நெட்வொர்க்ல ஒரே நேரத்துல இந்த டேப்ல அதாவது மல்டிமீடியா ரூம்ல உள்ள 4 டேப்ஸுமே ஒன் பண்ணப்பட்டிருந்தா இப்ப எங்களுக்கு வந்து 100 Mbps வாரல ஸ்பீட்ல வர டேட்டாவை வந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா 100 Mbpsல 4 டிவைசஸ்க்கும் எங்களுக்கு சப்ளை பண்ண இயலாது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அந்த பேண்ட்வித் உடைக்கப்படும். அப்ப என்ன செய்யுதுன்னா இப்ப 4 டிவைசஸ்னால அப்ப கிட்டத்தட்ட 25 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் ஈக்குவலி உடைக்கப்படாது. அது ரிக்வெஸ்ட்டை பொறுத்து மாறுபடும். நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். இப்ப 25 Mbpsல 4 டேப்ஸுக்கும் வந்து இப்ப டேட்டா வந்து அனுப்பப்படுது. அப்ப பேண்ட்வித் இந்த இடத்துல அந்த டிவைஸ்க்கு போற நேரம் என்ன செய்யப்படுதுன்னா குறைக்கப்படுது. அப்ப இந்த பேண்ட்வித்
எப்படி நாங்க டிசைட் பண்ணலாம்னா ஒரு நேரத்துல எந்த அளவு கம்ப்யூட்டர்ஸ்கள் ஒன் பண்ணப்பட்டிருக்குங்கிறத வச்சு தான் எங்கட பேண்ட்வித் வந்து இனாஃப் ஆனதாங்கிறத நாங்க டிசைட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் முதவே சொன்னேன், சாதாரணமா ஒரு வீடியோவை பிளே பண்றதுக்கு 1 Mbps டேட்டா 1 Mbps பேண்ட்வித் ஆகுது தேவைன்ட்டு. ஸோ அப்ப கிட்டத்தட்ட 100 டிவைசஸ் நீங்க உங்களோட ஒன் பண்ணுனீங்களா இருந்தா, ஒரே நேரத்துல 100 டிவைசஸ்களை நீங்க யூஸ் பண்றீங்களா இருந்தா ஒரு டிவைஸ்க்கு 1 Mbps ஸ்பீட்ல நாங்க என்ன செய்ய முடியும்னா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது போதுமானது சாதாரணமா ஒரு வீடியோவை நீங்க பிளே பேக் பண்ற அளவுக்கு. சோ பட் ஆனா இப்ப 100 200 300 ஆகுற நேரம் வந்து பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த பேண்ட்வித் வந்து பத்தாம போகலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரே நேரத்துல 1000 டிவைசஸ் உங்களோட ஸ்கூலுக்குள்ளுக்கு ஒரே டைம்ல கனெக்ட் பண்றீங்களா இருந்தா பேண்ட்வித் வந்து இப்போ உங்களுக்கு 0.1ங்கிற ஒரு அளவுக்கான பேண்ட்வித் தான் கிடைக்கும். ஸோ அது பத்தாம இருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நாங்க பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ்கள் இருக்கு. நாங்க இதை எப்படி தீர்க்கிறதுனா, எங்களுக்கு பேசிக்கா நாங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சொல்யூஷன் தான் பேண்ட்வித்தை எக்ஸ்டெண்ட் பண்றது, பேண்ட்வித்தை கூட்டுறது. ஸோ பேண்ட்வித்தை கூட்டணுமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும், எங்களை இந்த பேங்க் 100 Mbps பத்தாது. அப்ப நீங்க பொதுவாக ஃபைபர்ல இன்னைக்கு ஸ்ரீலங்கால 1 Gbps ஸ்பீட் வந்து பேண்ட்வித் இருக்கு. அது கிட்டத்தட்ட Mbps சொல்றேன்னா 1000 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட். சோ அப்ப இந்த பேண்ட்வித்துக்கு நீங்க கன்வெர்ட் ஆகலாம். கொஞ்சம் சார்ஜஸ் கூடும், பட் ஆனா உங்களோட பேண்ட்வித் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். சரியா? சோ அப்ப இந்த பேண்ட்வித்ல நீங்க எடுத்தீங்களா இருந்தா கிட்டத்தட்ட 1000 டிவைசஸ் ஒரே நேரத்துல உங்களோட இன்டர்னல் நெட்வொர்க் குள்ள ஒன் பண்ணப்பட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணா இருந்தா ஒண்ணுக்கு 1 Mbps ஸ்பீட்ல நாங்க டேட்டாவை பேண்ட்வித்ல அனுப்ப முடியும். சோ அப்ப இதனால எங்களுக்கு ஓரளவுக்கு பேண்ட்வித்தை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்ப பேண்ட்வித் பத்தாட்டி நாங்க போக வேண்டிய ஒரே சொல்யூஷன் என்னன்னா எங்களோட பேண்ட்வித்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நாங்க இன்னொரு சொல்யூஷனுக்கு போகலாம், எடிஷனல் கனெக்ஷன்ஸ் எடுக்கிறது. இப்போ உங்களுக்கு 1 Gbps எடுக்கிறது உங்களுக்கு ரேட் கூடனா, சோ இப்ப பேண்ட்வித் 100 Mbpsல ஒன்னு எடுத்துருக்கீங்க, இப்ப அது மாதிரி 2 கனெக்ஷன் எடுக்கிறது, செப்பரேட்டா 2 கனெக்ஷன்ஸ்ல நீங்க வேற எடுக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட உங்களோட ஸ்கூலுக்கு இப்ப 200 Mbps ஒரே டிவைஸ்ல இல்லாட்டியும் 100 Mbpsல 2 கனெக்ஷன்ஸ் எடுத்தீங்களா இருந்தா, சோ அது மூலமாவும் நாங்க இன்னொரு செப்பரேட் சுவிட்சை யூஸ் பண்ணி நாங்க என்ன செய்ய முடியும்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லோட் பேலன்சிங் சுவிட்ச்களை யூஸ் பண்ணி கூட எங்கட இன்டர்னல் நெட்வொர்க்ஸ்களுக்கான தேவையான பேண்ட்வித்களை நாங்க எடுத்துக்க முடியும். அப்ப எடிஷனல் கனெக்ஷன் ஒன்றுக்கு போறது நீங்க மந்த்லி செப்பரேட் ரெண்டல் ஒன்று பே பண்ண வேண்டி இருக்கும். மூணாவது ஒரு சொல்யூஷன் தான் ப்ராக்ஸி சர்வர். ஸோ ப்ராக்ஸி சர்வருங்கிறது எடிஷனலான ஒரு டிவைஸ். நாங்கள் ஒரு ரவுட்டரை ஒரு ப்ராக்ஸி சர்வராக யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதாவது ப்ராக்ஸி சர்வர் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ரவுட்டரை நீங்கள் யூஸ் பண்ணினீங்களா இருந்தால் ஓரளவுக்கு உங்களோட பேண்ட்வித்தை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, இந்த ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்ணுறது நீங்கள் இப்போ ஒரே நேரத்தில் உங்களோட ஐடி லேப்ல உள்ள 4 டேப்ஸும் வந்து ஒரே வெப்சைட்ல உள்ள டேட்டாவை எக்ஸஸ் பண்ணுறாங்களா இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் இந்த ப்ராக்ஸி தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு எங்கட இன்டர்னல் பேண்ட்வித்தை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிற முடியும். அப்ப இதை நாங்க வந்து என்ன கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு விளங்கிக்கிறமா இருந்தா, இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ இது ஒரு ஸ்கூல் ஏரியா நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ப்ராக்ஸி சர்வர்ங்கிற ஒரு எடிஷனல் சுவிட்சை நாங்க ஒரு ரவுட்டரை நாங்க யூஸ் பண்றோம் ஒரு ப்ராக்ஸி ஃபெசிலிட்டிஸோட. சோ அப்ப டைரக்ட் இன்டர்நெட் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ப்ராக்ஸி சர்வரோட அட்டாச் பண்ணப்பட்டிருக்கு. சோ அப்ப ப்ராக்ஸி சர்வர் மூலமா தான் எங்கட ஸ்கூல் உள்ளுக்கான இன்டர்நெட் வந்து என்ன செய்யப்படுதுன்னா சப்ளை பண்ணப்படுது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் youtube.com வெப்சைட்ல ஒரு குறிப்பிட்ட பேஜை கேக்குது. அப்ப இந்த ரிக்வெஸ்ட் ப்ராக்ஸி சர்வருக்கு போகும். ப்ராக்ஸி சர்வர் என்ன செய்யும்னா அந்த ரிக்வெஸ்டை இப்ப ப்ராக்ஸி சர்வர் டைரக்டா யூடியூப் கிட்ட ப்ராக்ஸி சர்வர் ரிக்வெஸ்ட் ஒன்று அனுப்பும். அதாவது எனக்கு இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை வந்து வெப்சைட்ல உள்ள இந்த பேஜை எனக்கு தாங்க அப்படின்ட்டு. ஸோ இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ ரிக்வெஸ்ட் பண்றாரா இருந்தா ஸோ அந்த வீடியோ டைரக்டா ப்ராக்ஸி சர்வருக்கு வரும். ப்ராக்ஸி சர்வர் என்ன செஞ்சுக்கணும்னா இதோட காப்பி ஒன்று அல்லது இந்த டேட்டாட காப்பி ஒன்று என்ன செஞ்சுக்கிறோம்னா அதோட டேட்டாபேஸ் கேஷ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராக்ஸி சர்வரோட ஒரு மெயின் ஃபங்க்ஷன். அப்ப இதோட காப்பி ஒன்று இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். பண்ணதுக்கு பிறகு இப்ப ரிக்வெஸ்ட் அனுப்புன கம்ப்யூட்டருக்கு இந்த யூஆர்எல் இந்த வீடியோ இது என்ன செய்யணும் யூடியூப் வீடியோ அனுப்பும். அப்ப இது ப்ராக்ஸி சர்வர் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்ப அதை அந்த கம்ப்யூட்டர்ல அவர் பார்க்க முடியும். இப்ப அடுத்த பிசிலையும் வந்து பாத்தீங்கன்னா அதே வீடியோவை அந்த பிசிலையும் ரிக்வெஸ்ட் பண்றாங்களா இருந்தா இப்ப டைரக்டா ப்ராக்ஸி கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் வர நேரம் ப்ராக்ஸி செக் பண்ணும் ஏண்ட டேட்டா கேஷ்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுல அந்த வீடியோ இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ இருந்துச்சா இருந்தா அது இன்டர்நெட்டுக்கு போக தேவையில்லை. அப்ப டக்குன்னு என்ன செய்யணும் ப்ராக்ஸி சர்வர் தான் சேமிச்சு வச்சிருக்கிற கேஷை செக் பண்ணி அதாவது அது வச்சிருக்கிற டேட்டாவை செக் பண்ணி ஸோ அது ஆல்ரெடி ஒரு
காப்பி வந்து அதுல டேட்டா பேஸ்ல அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த காப்பியை ரிட்ரீவ் பண்ணும். அப்போ இது டிரெக்டா யூடியூப் கிட்ட ரிக்வெஸ்ட் அனுப்பாது. அதோட காப்பியை எடுத்து அந்த காப்பியை என்ன செய்யும்னா ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். ஸோ அப்போ இதனால அந்த கம்ப்யூட்டர்ல நீங்க டேட்டாவை ப்ளே பண்ணலாம். அப்போ இதுல உள்ள அட்வான்டேஜ் உங்களோட பேண்ட்வித்தையும் நீங்க மேனேஜ் பண்ணலாம், டேட்டாவையும் நீங்க மேனேஜ் பண்ண போகலாம். ஏன்னா இன்டர்நெட்டுக்கு இந்த ரிக்வெஸ்ட் வந்து என்ன செய்யப்படுது இல்லைன்னா போகப்படுது இல்லை. இதுதான் ப்ராக்ஸி சர்வரோட ஃபங்க்ஷன். ப்ராக்ஸி சர்வர் நிறைய ஃபங்க்ஷன் செய்யும், அதுல ஒன்று தான் இது. ஸோ இது மூலமா உங்களோட பேண்ட்வித்தை நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிரதானமான क्वेश्चन தான் வந்து டேட்டா லிமிட்ஸ். சோ எங்களுக்கு டேட்டா போதுமானதா? இப்ப பேண்ட்வித் வேற, டேட்டா வேற. சோ டேட்டா லிமிட்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு இப்ப 100 GB டேட்டா லிமிட் ஒன்று தாராங்கன்னு வச்சுக்கிறோமே. அப்ப மந்த்லி 100 GB இருந்தா உங்களுக்கு உள்ளுக்கு கொடுக்கப்படுறது 100 GB தான். அதை விட அடிஷனல் ஜிபிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அந்த 100 GB தான் அவங்க உங்களுக்கு ஒரு பேமெண்ட் எடுப்பாங்க. இதை தான் நாங்கள் டேட்டா லிமிட்னு சொல்லுவோம். அப்ப இந்த டேட்டா லிமிட் வந்து சில டேட்டா லிமிட் அன்லிமிட்டட் பேக்கேஜஸ்க்கு உங்களுக்கு இருக்கு. நீங்க அந்த மாதிரி பேக்கேஜஸ்க்கு கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி லிமிட்டடான டேட்டா பேக்கேஜ் ஒன்று நீங்க எடுத்தீங்களா இருந்தா இந்த 100 GB தான் உங்களோட ஸ்கூலுக்கு ஃபுல்லாவே நீங்க 1 மந்த்துக்கு யூஸ் பண்ண போற அளவு. சோ 1500க்கு மாதிரி இந்த 100 GB நீங்க இன்னைக்கு எடுக்கலாம். சோ அப்ப இந்த டேட்டா நீங்க எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்னா, உங்களோட இன்டர்னல் நெட்வொர்க்குக்கு இந்த 100 GB நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா இருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்னா, ஒவ்வொரு எக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு அனுப்பப்படுற டேட்டா அளவை ஒரு ஸ்பெஷல் ரவுட்டர் செட்டிங்ஸ் மூலமா நாங்க டேட்டா கோட்டா பண்ணலாம். டேட்டா கோட்டாங்கிறது தான். சோ அந்த டேட்டா கோட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றதன் மூலமா ஒரு குறிப்பிட்ட எக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு இவ்வளவு டேட்டா தான் அனுப்பப்படணும்ங்கறத நாங்க டிசைட் பண்ணலாம். அப்ப இது மூலமா நீங்க என்ன செய்ய முடியும்னா, உங்களோட டேட்டாவை மேனேஜ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு மல்டிமீடியா ரூமுக்கு 25 GB நீங்க அனுப்புறீங்க, ஐடி ரூமுக்கு 35 GB அனுப்புறீங்க, மத்த எல்லாத்துக்குமே 10 GB அனுப்புறீங்களா இருந்தா மந்த்க்கு இவ்வளவு நீங்க அலோகேட் பண்றீங்க. சோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற டேட்டாவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. இது பத்தலனா நீங்க வேணும்னா அடிஷனல் டேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸஸ் பாயிண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறது இன்னொரு முக்கியமான மூணாவது ப்ராப்ளமா நாங்க கன்சிடர் பண்ணலாம். எக்ஸஸ் பாயிண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ற நேரம் என்ன மாதிரி விடயங்களை கன்சிடர் பண்ணணுங்கிறது. ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸஸ் பாயிண்ட்னா என்னன்னா, இப்போ எங்கட ஒவ்வொரு பில்டிங்ஸ் உள்ளாலையும் இன்டர்நெட் சப்ளை பண்றதுக்கு ஒரு டிவைஸை யூஸ் பண்றோம். அதுதான் பொதுவாக நாங்க எக்ஸஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஒரு சர்வீஸ். அப்ப இது ஒரு எக்ஸஸ் பாயிண்ட், இது ஒரு எக்ஸஸ் பாயிண்ட், இது ஒரு எக்ஸஸ் பாயிண்ட், இது ஒரு எக்ஸஸ் பாயிண்ட். இப்போ நீங்க ஐடி ரூம்ல உள்ள இந்த எக்ஸஸ் பாயிண்ட் தான் ஐடி ரூம் உள்ளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா இன்டர்நெட்டை சப்ளை பண்ண போகுது. அதனால தான் நாங்க எக்ஸஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இப்போ எங்கட ஸ்கூல் உள்ளுக்கு ஃபுல்லாவே இன்டர்நெட்டை சப்ளை பண்றதுக்கு தான் இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணப்படுது. சோ அப்ப இதுவும் ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் தான். அப்ப இந்த எக்ஸஸ் பாயிண்ட் மூலமா உள்ளுக்குள்ள கம்ப்யூட்டர்ஸ்க்கு அனுப்பப்படுது. சோ அதே மாதிரி உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க. சோ அந்த எக்ஸஸ் பாயிண்ட் தான் இன்டர்நெட் ஸ்கூலுக்கு சப்ளை பண்ணும். சோ அதுல இருந்து சுவிட்சுக்கு எடுத்து சுவிட்ச் மூலமா நாங்க என்ன செய்யறோம்னா மத்ததுகளுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா சப்ளை பண்றோம். சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் பாயிண்ட். ஸோ இப்போ எக்ஸஸ் பாயிண்ட்கள்ல இன்டோர் எக்ஸஸ் பாயிண்ட் இருக்கு, அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட் இருக்கு. ஒரு இன்டோர் எக்ஸஸ் பாயிண்ட் இப்போ நாங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தால் இப்போ மல்டிமீடியா ரூமுக்குள்ள கொடுக்குற ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்னல்ஸ்களை ப்ரொவைட் பண்ணும்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு 30 மீட்டர் ஆரை, அதாவது 30 மீட்டர் ரேடியஸ் அளவுக்கு வைஃபை சிக்னல்ஸ்களை இது ஜெனரேட் பண்ணும். அப்போ அந்த ஏரியா உள்ளுக்குள்ள டிவைசஸ்களை நாங்கள் என்ன செய்ய முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பொதுவாக வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட் நாங்க பர்ச்சேஸ் பண்ற நேரம் கன்சிடர் பண்ண வேண்டிய பிரதானமான ஒரு விடயம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட பத்தி சொல்றேன். சோ அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட்ங்கிறது பொதுவா ஒரு டவர் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்கூல்ல ஒரு சென்ட்ரலைஸ் ஏரியால ஒரு டவர் ஒன்னு பேஸ் பண்ணி அந்த டவர்ல ஒரு நாங்க எக்ஸஸ் பாயிண்ட் நாங்க டிஃபைன் பண்ணுவோம். அதான் அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட். இது வந்து ஹியூஜ், அதாவது பெரிய ஏரியாக்கு சிக்னல்ஸ்களை ஜெனரேட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப மேபி உங்களோட ஸ்கூலுக்கு ஒரு 2-3 அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட்களை யூஸ் பண்றதன் மூலம் உங்களோட இன்டர்நெட் ரிக்வயர்மென்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற முடியும். சோ அப்ப இது அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட்கள். சோ இந்த அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட்களை நீங்க வாங்குற நேரம் இது விலையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ இந்த அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டவர் ஒன்ன பிளேஸ் பண்ணி அந்த டவர்ல நாங்க ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. சோ இது ஒரு அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட். இதுல நிறைய ஆண்டெனாஸ் வரும். அப்ப ஒவ்வொரு டிரெக்ஷனுக்கு ஆண்டெனாஸ்களை பிளேஸ் பண்றதன் மூலமா ஒவ்வொரு டிரெக்ஷன்ல வைஃபை சிக்னல்ஸ்களை நாங்க என்ன செய்ய முடியும்னா அனுப்ப முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர் எக்ஸஸ் பாயிண்ட்.
இப்போ நாங்க ஒரு எக்ஸஸ் பாயிண்ட்டை வாங்குற நேரம் வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட் ஒன்று வாங்குற நேரம் என்ன மாதிரியான விடயங்களை நாங்க பிரதானமா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரதானமான சில விடயங்கள் இருக்கும் ஒரு வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட்ல. அது 8 விதமான விடயங்கள் இதுதான். ஸோ இப்போ ஒரு எக்ஸஸ் பாயிண்ட்டை வாங்குற நேரம் முதலாவது இருக்கிற விடயம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெண்டர். ஸோ வெண்டர் கேரண்டிங்கிறது வந்து இது ரெண்டுமே அந்த டிவைஸை உற்பத்தி செய்யற கம்பெனியோட பேஸ் ஆகின ஒரு விஷயம். ஸோ ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து கேரண்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால வெண்டரை டிபெண்ட் ஆகி தான் கேரண்டியும் இருக்கு. சில வெண்டர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கொடுப்பாங்க, சில வெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது கேரண்டி வந்து ஃபுல்லாவே வெண்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல மேக்ஸ் கிளையண்ட் சப்போர்ட் ஒன்று இருக்கும். ஸோ மேக்ஸ் கிளையண்ட் சப்போர்ட்ங்கிறது மேக்ஸிமம் ஒரே டைம்ல எத்தனை டிவைசஸ் அந்த வைஃபை டிவைசஸ் கனெக்ட் ஆகலாங்கிறது தான் மேக்ஸ் கிளையண்ட்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனா. ஸோ ஆண்டனாங்கிறது இன்னொரு முக்கியமானது. ஸோ இப்போ ஆண்டனா படி இதுக்குள்ள எத்தனை ஆண்டனாகள் இருக்குங்கிறது கன்சிடர் பண்ணப்படுது. ஆண்டனாகள் கூடி சார்ந்தா அதுல இருக்கிற வைஃபை ரேஞ்சும் கூடும், அதால டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுற ஏரியாவும் வந்து என்ன செய்யப்படும்னா கூட்டப்படும். அப்ப ஆண்டனாஸ் எத்தனை இருக்குங்கிறது இன்னொரு முக்கியமான கன்சிடரேஷன். இன்னொன்று ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். அந்த டிவைஸ் என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை யூஸ் பண்ணுது. 2.5 GHz இருந்து 5 GHz வரையான ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச்களை யூஸ் பண்ணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் மோட். ஸோ இப்போ வயர்லெஸ் மோடுங்கிறது பொதுவா ஒரு டிவைஸ், அதாவது ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் வந்து ஒரு ரிப்பீட்டரா யூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது. அப்ப அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டரா யூஸ் பண்ணக்கூடியதுகளை நாங்க பொதுவா வயர்லெஸ் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ எடிஷனல் ஃபெசிலிட்டிஸ்களை நீங்க அந்த எக்ஸஸ் பாயிண்ட்ல எடுக்க முடியுங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் கண்ட்ரோல். எக்ஸஸ் கண்ட்ரோல்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எந்தெந்த டிவைசஸ்களை உங்களோட இந்த எக்ஸஸ் பாயிண்ட் உள்ளுக்கு எலோ பண்ணணுங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் கண்ட்ரோல். நீங்க பொதுவாக வைஃபை பாஸ்வேர்ட்களை யூஸ் பண்ணுவீங்க, அதை விட எடிஷனல் எக்ஸஸ் கண்ட்ரோல் டெக்னாலஜிகள் இருக்கு, மேக் அட்ரஸ், மேக் ஃபில்டரிங், அந்த மாதிரி. சோ அதான் எக்ஸஸ் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவோம். அப்ப இதை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு இதை பர்ச்சேஸ் பண்ற நேரம். அடுத்தது ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ். ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது இந்த டிவைசஸோட எப்படி நாங்க கனெக்டிவிட்டிஸ்களை கொடுக்கிறதுக்கு என்ன மாதிரி போர்ட்ஸ் இருக்குங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ். இது சில வேளை நெட்வொர்க் போர்ட் இருக்கும், அதே மாதிரி பவர் அடாப்டர்ஸ் போர்ட் இருக்கும், அந்த மாதிரி டிஃபரெண்ட் என்ன போர்ட்ஸ்கள் இருக்கும், அதான் நாங்க சொல்லுவோம் ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ்னு. இன்னொரு முக்கியமான தான் பிரைஸ். சோ பிரைஸ் எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ் கூடுற நேரம் பிரைஸும் என்ன செய்யும்னா கூடும். இப்ப நீங்க எக்ஸஸ் பாயிண்ட்ல 16,000 ரூபாய்க்கும் எக்ஸஸ் பாயிண்ட் இருக்கு, 5-6 லட்சம் ரூபாய்க்கும் எக்ஸஸ் பாயிண்ட் இருக்கு. சோ நிச்சயமா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அப்ப இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணலாம். சோ அதுக்கான ஐடியாவை தான் உங்களுக்கு இதுல கொடுக்கப்படுது. அப்ப இது வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட். அதே மாதிரி வயர் எக்ஸஸ் பாயிண்ட்ங்கிற நேரம் நாங்க நெட்வொர்க் சுவிட்சஸ்களை யூஸ் பண்றோம். சோ அப்ப நெட்வொர்க் சுவிட்சஸ்கள் எங்களுக்கு முக்கியமான ஒரு டிவைஸை நாங்க பயன்படுத்துறோம். அப்ப நெட்வொர்க் சுவிட்சும் ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் நாங்க சொல்லலாம். அப்ப இதுல நாங்க கன்சிடர் பண்ற பிரதானமான விடயங்கள் பாத்தீங்கன்னா வெண்டர், அது மாதிரியே தான். வெண்டர் அண்ட் கேரண்டிங்கிறது சொன்னதே தான். மேனுஃபேக்சரரும் அவங்க மேனுஃபேக்சர் ஏற்ற மாதிரி தான் கேரண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இன்னொன்று தான் பேக்கெட் அண்ட் ஃப்ரேம் ஃபார்வர்டிங். நாங்கள் பேக்கெட்டுங்கிறத விட ஃப்ரேம் ஃபார்வர்டிங்கிறது தான் ஒரு சுவிட்சோட பேசிக் ஃபங்க்ஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் ஃபார்வர்டிங்கிறது பொதுவாக என்னன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல இந்த சுவிட்ச் வந்து இல்லை 2 விஷயங்கள் இருக்கு. சுவிட்சிங் கெப்பாசிட்டியும் பேக்கெட் ஃபார்வர்டிங், இது ரெண்டையுமே நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல எந்த அளவு பிட்ஸ்களை இதால சுவிட்ச் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், சென்ட் ரிசீவ் பண்ணலாங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஃபார்வர்டிங்கும் ஸ்விட்சிங் கெப்பாசிட்டிங்கிறத நாங்க பேசிக்கலா மெயின் பண்ணுவோம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன 2 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நாங்க சுவிட்ச்களை வாங்குற நேரம். சோ அதுல ஹை ரேட் இருந்துச்சா இருந்தா அது ஆக்சுவலாவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து கூடுனதா இருக்கும். அப்ப எப்பயுமே நீங்க இந்த ஹை ரேட், அது மேக்ஸிமம் ரேட்ஸ்கள் கூட அதோட பெர்ஃபார்மன்ஸ் கூடுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு சுவிட்ச் கெப்பாசிட்டி அப்படித்தான் வந்து மெஷர் பண்ணப்படுது. சோ அதே மாதிரி ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் என்ன மாதிரியான போர்ட்ஸ்கள் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் போர்ட்ஸ்கள் சுவிட்ச்ல இருக்கும், பவர் போர்ட்ஸ்கள் சுவிட்ச்ல இருக்கும். அதை தான் நாங்க பொதுவா என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். எந்த இன்டர்ஃபேஸ்ல நாங்க டிவைசஸ்கள் அதோட அட்டாச் பண்ணுவோங்கிறது தான் அதோட இன்டர்ஃபேஸஸ். இன்னொரு முக்கியமான தான் வந்து பாத்தீங்கன்னா PoE, அதாவது பவர் ஆன் ஈதர்நெட்ங்கிறது தான் PoE. ஸோ இந்த PoEங்கிறது நாங்கள் இப்போ எக்ஸஸ் பாயிண்ட்களுக்கு செப்பரேட்டாக கரண்ட்டை கொடுக்க தேவையில்ல. PoEங்கிறது என்னன்னா இன்டர்நெட் கேபிள் மூலமாகவே, அது ஈதர்நெட் கேபிள் மூலமாகவே எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போகக்கூடிய ஃபெசிலிட்டி உள்ள சுவிட்ச்களை தான் நாங்கள் சொல்லுவோம் PoE சப்போர்ட் சுவிட்சஸ்ன்ட்டு. ஸோ இப்போ மாடர்னாக நாங்கள் அந்த சுவிட்ச்களை யூஸ் பண்ணுறதன் மூலமாக பவரை நாங்கள் சுவிட்ச்ல இருந்தே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிற முடியும் எங்களுக்கு தேவையான டிவைசஸ்களுக்கு. அதை தான் நாங்கள் பொதுவாக PoE சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக அது சில சுவிட்சஸ்களை இன்ஜெக்டர் ஃபெசிலிட்டி
ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் கரண்ட்டை சப்ளை பண்றதுக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது PoE. ஸோ அதே மாதிரி வாரண்டி சொன்ன மாதிரியே தான். ஸோ MAC address tableங்கிறது டிவைஸ் ஃபில்டரிங்காக நாங்கள் யூஸ் பண்ற ஒரு கன்செப்ட். எந்தெந்த டிவைஸ்களுக்கு என்ன மாதிரியான கண்ட்ரோல்களை போடலாங்கிறத MAC address table மூலமா நாங்கள் டிசைட் பண்ண முடியும். பிரைஸ் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரியே பிரைஸ் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கூடுற நேரம் பிரைசஸ் என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக நீங்க வந்து PoE சப்போர்ட் உள்ள சுவிட்சஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், PoE சப்போர்ட் இல்லாத சுவிட்சஸ் வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கும். நீங்க PoE சப்போர்ட் இல்லாத சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்றீங்களா இருந்தா எலக்ட்ரிசிட்டிகளுக்கு நீங்க வேற ஒரு கரண்ட் வயர்களை நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிரைசஸ் அந்த விடயங்களை வச்சு டிஃபரெண்ட் ஆகும். அதே மாதிரி போர்ட்ஸ்கள் கூடுற நேரமும் பிரைசஸ் வந்து கூடும். உதாரணத்துக்கு 16 போர்ட்டை விட நீங்க 32 போர்ட் ஒனுக்கு போறீங்களா இருந்தா பிரைசஸ் கூட இருக்கும். 8 போர்ட் ஒனுக்கு போறீங்களா இருந்தா அதை விட பிரைசஸ் குறைவா இருக்கும். ஸோ பிரைசஸ் டிசைட் பண்றது மேலுள்ள மற்ற காரணிகள் கட்டாயமா பிரைசஸ் என்ன செய்யும்னா டிசைட் பண்ணும். நாலாவது கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் அண்ட் எக்சஸ் கண்ட்ரோல். ஸோ பொதுவாக ஃபயர்வால்ங்கிறது உங்களோட இன்டர்னல் நெட்வொர்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விடயம் தான் நாங்கள் ஃபயர்வால்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இப்போ உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களுக்கு ஒரு ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரவுட்டர்ல சில ஃபயர்வால் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ரிலேட்டடான ஃபயர்வால்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஃபயர்வால்கள் இருக்கு. நீங்க எடிஷனலாக ஒரு ஃபயர்வால் ஒன்று இப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். செப்பரேட்டா ஒரு ஹார்ட்வேர் ஒன்று நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபயர்வாலை ஃபிக்ஸ் பண்றதன் மூலமா உங்களோட இன்டர்னல் நெட்வொர்க்குள்ளுக்கு வரக்கூடிய த்ரெட்ஸ்களை நீங்க என்ன செய்ய முடியும்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு நீங்க வெப் ஃபில்டரிங் செய்யலாம். எந்தெந்த வெப்சைட்ஸ்கள் உங்களுக்கு அலோ பண்ணப்படணுங்கிறது நீங்க டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி வெளியில இருந்து போற மெசேஜஸ் எல்லாத்தையுமே ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்களை இந்த ஃபயர்வால் ஒன்று யூஸ் பண்றதன் மூலமா என்ன செய்ய முடியும்னா நீங்க எடுக்க முடியும். ஸோ அடுத்தது தான் எக்சஸ் கண்ட்ரோல். ஸோ எக்சஸ் கண்ட்ரோலுங்கிறது பொதுவாக என்னன்னா இப்ப ஏண்ட நெட்வொர்க் ஜோனுக்குள்ளால யார் யாரு இன்டர்நெட்ஸ்களை எக்சஸ் பண்ணக்கூடியது, எந்தெந்த டிவைஸ் வந்து இன்டர்நெட்டை எக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா எக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த எக்சஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு எக்சஸ் பாயிண்ட்லயும் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வைஃபை கீ, இந்த எக்சஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, வைஃபை கீ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி மேக் ஃபில்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வைஃபை கீங்கிறது உங்களுக்கு நிறையவே தெரியும். நிறைய வைஃபை கனெக்ஷன்ஸ்களுக்கு நீங்க போற நேரம் பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். அதுதான் நாங்க பொதுவாக வைஃபை கீன்னு சொல்லுவோம். அப்ப அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா அந்த டிவைஸ்களுக்கு நீங்க கனெக்ட் ஆகலாம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு மேக் ஃபில்டர். ஸோ மேக் ஃபில்டர் வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மேக் அட்ரஸ்களை டிஃபைன் பண்றது. ஸோ இது ரெண்டுலையுமே மேக் ஃபில்டர் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி கூட. ரீசன் என்னன்னா மேக் செட்டிங்ஸ் நாங்க பண்ணணுமா இருந்தா அந்த டிவைஸ்க்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ணலாம். வைஃபை கீ அப்படி இல்லை, யார் யாருக்கு பாஸ்வேர்ட் தெரியுதோ அவங்க எல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்த முக்கியமானது ஒன்று தான் டைமிங் கண்ட்ரோல். ஸோ டைமிங் கண்ட்ரோலுங்கிறது எங்கட இந்த எக்ஸஸ் பாயிண்ட்கள் மார்னிங் 7:30 இருந்து 1:30 வரையும் ஒட்டோவா ஆன் ஆகி ஆஃப் பண்றதுக்கு செட் பண்ணலாம். அப்ப இது மூலமாவும் நாங்க எக்ஸஸ் கண்ட்ரோல்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது தான் அஞ்சாவது பிரதானமான கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜ் ப்ரொடெக்ஷன், அதாவது லைட்னிங். இப்ப எந்த ஒரு இன்டர்னல் அவுட்டோர் வயர்கள் போதா இருந்தா அதுக்கு கட்டாயமா லைட்னிங் தாக்குதல் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே அப்ப எங்கட நெட்வொர்க்ல அவுட்டோர் வயரிங் ஒன்று இருந்துச்சா இருந்தா நிச்சயமா லைட்னிங் எஃபெக்ட் வந்து அதுக்கு தாக்கக்கூடியது. அப்ப இந்த லைட்னிங் மூலமா எங்கட எக்ஸ்பென்சிவான டிவைசஸ் எல்லாமே எங்களுக்கு ஒர்க் ஆகாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப இதை ப்ரொடெக்ட் பண்றது தான் சர்ஜ் ப்ரொடெக்டர். இந்த மாதிரி ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டரை யூஸ் பண்றது மூலமா எங்கட டிவைசஸ்களை நாங்க என்ன செய்ய முடியும்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற முடியும். அப்போ ஒவ்வொரு எக்ஸஸ் பாயிண்ட்லயும் நாங்க இந்த மாதிரி சர்ச் ப்ரொடெக்டர்ஸ்களை யூஸ் பண்றது மூலமா அந்த எக்ஸஸ் பாயிண்ட் நாங்க என்ன செய்ய முடியும்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற முடியும். அதுலயே இன்னொரு முக்கியமானது, இப்ப இது ஒரு சைட்ல ஒரு கார்னர்ல தான் இதே இப்ப இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்சை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுமா இருந்தா அந்த ஒவ்வொரு வயர் பாத்லயும் நாங்க கட்டாயம் என்ன செய்யணும்னா எடிஷனல் சர்ச் ப்ரொடெக்டர்ஸ்களை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது உங்களோட இன்டர்னல் நெட்வொர்க்கை லைட்னிங்ல இருந்து என்ன செய்யும்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அப்ப சர்ச் ப்ரொடெக்டர் ஒன்று கிட்டத்தட்ட 2000 மாதிரி காஸ்ட் ஆகும். ஆறாவது क्वेश्चन தான் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் ஸ்பெசிஃபிகேஷன். என்ன மாதிரியான கேபிள்ஸ்களை நாங்க யூஸ் பண்ணலாம்னு இதுல 3 கேபிள்ஸ்கள் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஒன்னு Cat 5e, Cat 6 and Cat 7, Cat 8 கேபிள்ஸ்களும் இருக்கு. அதே மாதிரி Cat 5 கேபிள்ஸ்களும் இருக்கு. Cat 5 நாங்க யூஸ் பண்ணலாது. சோ இப்போ நாங்க Cat 7, Cat 6, Cat 5 கேபிள்ஸ்கட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்வித், அதாவது நாங்க ஆல்ரெடி பேண்ட்வித் தெரியும், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு பிட்ஸ்கள் இந்த கேபிள் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறது. Cat 7 கேபிள் வந்து 10 Gbps டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் இந்த Cat 7 கேபிள்கள்.
ஸோ அதே மாதிரி இப்போ ரெண்டாவது முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தால் மேக்ஸ் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த கேபிள் எந்த அளவு டிஸ்டன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ எல்லா கேபிளுமே 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரையும் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே ரிப்பீட்டர்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி ஸ்பீட் இது 100 மெகா ஹெர்ட்ஸ் ஸ்பீட்ல யூஸ் பண்ணுது. கேட் 6 வந்து 250 மெகா ஹெர்ட்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. கேட் 7 600 மெகா ஹெர்ட்ஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்கு அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா PoE சப்போர்ட். நாங்கள் கேட் 5 கேபிள்கள் வந்து PoE சப்போர்ட் இருக்காது, பட் கேட் 5E கேபிள் வந்து PoE சப்போர்ட்களுக்கு கொடுக்கும். அதாவது பவரை கொண்டு போகக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த கேபிள்ஸ்க்குள்ள இருக்கு. அப்ப இந்த நாங்க 3 கேபிள்ஸ்லயுமே PoE சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி ரேட் பாத்தீங்கன்னா இது 80 ரூபாய் வரும் ஒரு மீட்டர், இது 85 ரூபாய் வரும் ஒரு மீட்டர். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட் 7 வந்து 260 ரூபாய் வரும் ஒரு மீட்டர். சோ இது டிசைட் பண்ணலாம் நீங்க இந்த கேபிள் தேவைங்கிறத உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. நீங்க கேட் 8 கேபிள்களுக்கு போறீங்களா இருந்தா அதோட ஃபெசிலிட்டிஸும் கூட, அது மாதிரி பிரைஸும் வந்து கூடுதலா இருக்கும். சோ இதுதான் கேபிள். இதுல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் வந்து பாத்தீங்கன்னா கேட் 6க்கு நீங்க போகலாம். அது பெட்டரான ஒரு சாய்ஸா இருக்கும், ரீசனபிள் ரேட்டுக்கும் இருக்கு. அப்ப நாங்க கேபிள்ஸ்களை யூஸ் பண்ற நேரம் நாங்க இப்ப எங்களோட சுவிட்ச்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கா நாங்க வயர் மூலமா டேட்டாவை கொண்டு போறோம். அதுக்கு தான் அந்த கேபிளை நாங்க பயன்படுத்த போறோம். ஸோ அப்ப இது கேபிள் ஒவ்வொரு பாயிண்ட் எந்தெந்த எக்ஸஸ் பாயிண்ட் எந்த அளவு தூரத்தில் இருக்குங்கிறத வச்சு தான் நாங்க கேபிளை டிசைட் பண்ணுவோம். 100 மீட்டர் மேக்ஸிமம் கொண்டு போகலாம், அதுக்கு மேல கொண்டு போறோம்னா நீங்க ரிப்பீட்டர்ஸ்களை யூஸ் பண்ற தேவை இருக்கும். அப்ப உங்களோட வயர் வந்து இப்ப லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போற நேரம் ரொம்ப அதிக அளவு வயர் போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா இருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்னா இந்த நெட்வொர்க்ல சின்ன மாடிஃபிகேஷன் ஒன்று செய்யலாம். அப்ப அது என்ன செய்யலாம்னா இப்ப நாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த இன்னொரு அடிஷனல் சுவிட்சை யூஸ் பண்ணி அந்த சுவிட்சுக்கு நாங்க டேட்டாவை கொண்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங்ஸ்களுக்கு எல்லாம் நாங்க என்ன செய்ய முடியும்னா நெட்வொர்க்கை சப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ப இது மூலமா வயர் வந்து குறைக்கலாம், பட் ஆனா அடிஷனல் சுவிட்ச் ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். அந்த வயரிங் பண்ற சிக்கல்களை வந்து நாங்க என்ன செஞ்சுக்கிற முடியும்னா குறைச்சிக்கிற முடியும். ஸோ அப்ப இது கேபிள்ஸ்களை சூஸ் பண்ற நேரம் நாங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விடயங்கள் தான். நீங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சொன்ன கூட யோசிக்கலாம், பட் ஆனா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இந்த கேட் கேபிள் வயரிங் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபீச்சர்ஸா இருக்கு. அடுத்தது ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ்ங்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த சர்வீஸ் சார்ஜ் என்ன, மெயின்டெனன்ஸ் கோஸ்ட் என்னங்கிற பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இது பொதுவாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளைண்ட் வந்து ஸ்கூல் சொல்யூஷன் ப்ரொவைடர் வந்து அவங்களுக்கு அந்த சர்வீஸை செஞ்சு கொடுக்குறோங்க, நெட்வொர்க்கை அமைச்சு கொடுக்குறோங்க தான். இப்போ நான் ஒரு சின்ன டெமோன்ஸ்ட்ரேஷன் ஒன்று காட்டுறேன். ஸோ இது ஒரு ரஃப்லி கோட் பண்ணப்பட்டது தான். ஸோ எக்ஸசரிஸ்க்கு 3 லட்ச ரூபாய் செலவாகுதுன்னு நாங்கள் வச்சுக்கிறோம். அது காஸ்ட், டோட்டல் காஸ்ட் அது எக்ஸசரிஸ் வாங்குறதுக்கு 3 லட்ச ரூபாய் காஸ்ட் ஆகிருக்கு. கேபிள் எக்ஸசரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் காஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து காஸ்ட் பிரைசஸ். ஸோ இதுக்கான லேபர்களை போட்டு வயரிங் செய்யறதுக்கு லேபர் சார்ஜஸ் வந்து 25,000 போதுன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 5 எம்ப்ளாயிஸ் 5 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்து செலவாகும். அதுவும் ஒரு காஸ்ட்டுக்கு நாங்கள் போட்டுடலாம். டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது அது அந்த டிவைசஸ்களை கொண்டு வரதுக்கு அது தேவைப்படுது. நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போட்டோம்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000 நாங்கள் ஒதுக்குனா கூட இப்போ எங்கட டோட்டல் காஸ்ட் வருது 4,45,000 ரூபாய். அதாவது ஒரு ரஃப்லி நான் சொல்றேன். இப்போ இதுக்கு அடிஷனலா எட் ஆக வேண்டியது தான் சர்வீஸ் சார்ஜ். சர்வீஸ் சார்ஜ்ங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ப சேஞ்ச் ஆகும். சிலர் 1 இயர் சர்வீஸ் கொடுப்பாங்க, சிலர் 2 இயர்ஸ் சர்வீஸ் கொடுப்பாங்க, சிலர் 3 இயர்ஸ் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சர்வீஸ் சார்ஜ் ஒன்று என்ன செய்வாங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கம்பெனிக்கு இருக்கிற லாபம். அது மேல உள்ளதெல்லாம் காஸ்ட் பிரைஸ் தானே. அப்ப அடிஷனலா அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் வந்து உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த சர்வீஸ் சார்ஜ் மூலமா தான் அவங்களுக்கான லாபத்தை அவங்க செய்வாங்கன்னு எடுப்பாங்க. 200,000 அது 2 லட்சத்தை நாங்க வந்து சர்வீஸ் சார்ஜா போட்டோம்னா 6,40,000 ரூபாய் டோட்டல் எக்ஸ்பென்சஸா போகுது உங்களுக்கு வந்து இந்த நெட்வொர்க்கை அமைச்சிக்கிறதுக்கான பட்ஜெட். அப்படி இல்லாட்டி டோட்டல் எக்ஸ்பென்சஸ் நாங்க கருதலாம். அப்ப இந்த 2 lakhsங்கிறது சர்வீஸ் சார்ஜ் தான். மேலுள்ளதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவைசஸ்களுக்கும் மற்றதுகளுக்குமான எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இப்போ அடுத்த டவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயின் பார்ட் ஒன்று இருக்கு, என்னன்னா கேரண்டி. ஸோ இந்த கேரண்டிங்கிறது 2 விதமான கேரண்டிஸ்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து ப்ராடக்ட் கேரண்டி, அதாவது பொருட்களுக்கு கொடுக்கப்படுற கேரண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கேரண்டி. இதை அந்த பொருள் உற்பத்தி செய்யற கம்பெனி தான் கொடுக்கும். வெண்டர் தான் ப்ராடக்ட் கேரண்டி என்ன செய்வாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு சுவிட்சை நீங்க வாங்கினீங்கன்னா அந்த சுவிட்ச் கேரண்டி வந்து அந்த சுவிட்ச் மேனுஃபேக்சர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்வாய்ஸ் தான் அதோட கேரண்டியா இருக்கும். பொதுவாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மாதிரியான
கேரண்டியை வந்து டிஃபரெண்ட் டிவைசஸ்களுக்கு டிஃபரெண்ட் கேரண்டி இருக்கு. அடுத்து தான் சர்வீஸ் கேரண்டி. சர்வீஸ் கேரண்டிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு இந்த செட்டப்பை அமைச்சு கொடுக்குற கம்பெனி அந்த செட்டப்பை இவ்வளவு நாள் நாங்க மெயின்டைன் பண்ணி தாரோங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கேரண்டி. இப்போ நாங்க 1 இயருக்கு நாங்க சர்வீஸ் கேரண்டி 200 லட்சம் எடுக்கிறாங்கன்னா அந்த 1 இயர் பீரியட்ல என்ன ஃபால்ட் நடந்தாலும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. சோ இதை தான் நாங்க பொதுவா என்னன்னு சொல்லுவோம்னா சர்வீஸ் கேரண்டின்னு சொல்லுவோம். அப்ப சர்வீஸ் கேரண்டி ஒன்னு 1 இயர், அதுக்கு பிறகு 2 இயர், நீங்க 3 இயர்ஸ்னு எடிஷனலா ஒவ்வொரு இயருக்கும் நீங்க சர்வீஸ் கேரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ரிமெண்ட் ஒன்னு என்ன செய்ய வேண்டி இருக்கும்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு அவங்க எக்ரிமெண்ட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த எக்ரிமெண்ட்டை நாங்க அதை வச்சு நாங்க சர்வீஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சோ இதுதான் ஆக்சுவலான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது. சோ இது நார்மலா ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ப இது சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். சோ பட்ஜெட் வந்து இப்ப எனக்கு கிடைக்கிற இந்த ஃபண்ட்ல இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேனுமான்னு பார்த்தோம்னா நாங்க பொதுவா கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு பார்ப்போம். இப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான் கனெக்ஷன் எடுக்கிறது. இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து ஸ்கூலுக்கு நீங்க ஒரு ஃபைபர் கனெக்ஷனை நீங்க எடுக்கணுமா இருந்தா, ஸோ மேபி சிலருக்கு ஆல்ரெடி ஏடிஎஸ்எல் கனெக்ஷன் இருக்கலாம். பட் ஆனால் நீங்க ஒரு ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்களா இருந்தா இந்த நெட்வொர்க்குக்கு பெட்டரா இருக்கும். ஃபைபர் கனெக்ஷன் ஒன்று வந்து நாங்க புதுசா எடுக்கணுமா இருந்தா, ஃபைபர் கனெக்ஷன் ஒன்று புதுசாவே நீங்க எடுக்கணுமா இருந்தா, ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பென்சஸ் போகும். கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைபர் கனெக்ஷன் புதுசா எடுக்கணும் 12,500 நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி ஏடிஎஸ்எல் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சா இருந்தா நீங்க ஒரு 2,500 ரூபீஸ் பே பண்ணி உங்களோட கனெக்ஷனை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபைபருக்கு. சோ இப்போ ஃபைபர் ஒன்னுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஹை பேண்ட்வித்தோட ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்னா கிடைக்கும். அப்போ ஒரு 2,500 மாதிரி ஒரு காஸ்ட்ல அதை நாங்க செஞ்சுக்கிறோம். நீங்க இப்ப பட்ஜெட் அமைச்சுக்கோங்க. சோ அடுத்த முக்கியமான ஒரு பார்ட் தான் வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஒன்னு தேவை. சோ இந்த சுவிட்ச் வந்து மேபி 32 போட்டா 16 போட்டாங்கிறத உள்ளுக்கு இருக்கிற எக்ஸஸ் பாயிண்ட் அளவை வச்சு தான் நாங்க டிசைட் பண்ணுவோம். சோ இப்போ நாங்க பொதுவா ஒரு 16 போர்ட் சுவிட்ச் நாங்க எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தா 16 எக்ஸஸ் பாயிண்ட்களை உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். சோ அப்ப அதனால நாங்க அந்த எக்ஸஸ் பாயிண்ட் சுவிட்சை வாங்குற நேரம் பேசிக்கலா 16 போர்ட் ஒன்னுக்கே நீங்க போங்க. பிஓஇ சப்போர்ட் உள்ளது ஒன்னுக்கே போங்க. ஏன்னா பிஓஇ சப்போர்ட் இல்லாதது விலை குறைவு. பட் ஆனா அந்த எடிஷனல் பவரிங் எக்ஸ்பென்சஸ்கள் உங்களுக்கு செப்பரேட்டா நீங்க செலவழிக்க வேண்டியிருக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 16 போர்ட் சுவிட்ச் வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய்க்குள்ள மாதிரி நீங்க ஒரு சுவிட்ச் என்ன செய்ய முடியும்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோ இது ஒரு சுவிட்ச் இருந்தா போதும். இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருந்தா உங்களுக்கு போதும். நீங்க கணக்க பட்ஜெட்களை அமைச்சுக்கோங்க இது எப்படி எக்ஸ்பென்சஸ் போகுது அப்படின்ட்டு. சரியா? சோ இப்போ அடுத்து முக்கியமானது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அடுத்தது எங்களுக்கு இப்ப இந்த சுவிட்ச்ல இருந்து வயர் தேவை. சோ இப்போ இந்த வயர்கள் நான் சொன்னேன் Cat 6 கேபிள் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எக்ஸஸ் பாயிண்ட்கள் ஸ்கூலுக்கு வரப்போகுதுங்கிறது ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். சோ இப்போ அதன்படி இப்போ உங்களுக்கு எவ்வளவு வயர் போகுது, எவ்வளவு டோட்டல் எத்தனை மீட்டர் வயர் போகுதுங்கிறத நீங்க டார்கெட் பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு அந்த வயர் காஸ்ட் எவ்வளவுங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்க முடியும்னா டிசைட் பண்ணிக்க முடியும். பேசிக்கலா ஒவ்வொரு பில்டிங்ல ஒவ்வொரு ஃப்ளோர் இருந்துச்சுன்னா எல்லா ஃப்ளோருக்குமே ஒரு வயரை கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்க. அது ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அந்த பில்டிங்குள்ள கிளாஸ் ரூம்களுக்கு எடிஷனலான ஒரு சுவிட்சை போட்டு நாங்க வேற கனெக்ஷன்ஸ்களை தனித்தனியா கொடுக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்களை நீங்க எடுத்துக்கிறேன்னா எல்லாத்துக்குமே வயர்களை போட்டு வச்சுக்கிட்டீங்களா இருந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப நாங்க Cat 6 வயர் ஒன்று நாங்க யூஸ் பண்றோம் இருந்தா, சோ இப்ப Cat 6 வயர் வந்து எவ்வளவுனா கிட்டத்தட்ட ஒரு 85 ரூபீஸ் மீட்டருக்கு 85 ரூபீஸ் மாதிரி அமௌண்ட் ஒன்று தான் போகும் Cat 6 வயர் ஒன்று நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு. சோ அப்ப உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு வயர் போகுதுங்கிறத வச்சு நாங்க ஒரு பட்ஜெட் அமைச்சிக்க முடியும். வயருக்கான காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது. ஃபைபர் ஆப்டிக்ஸ் வயர்ல போனீங்கன்னா பெட்டர். பட் ஆனா ஃபைபர் ஆப்டிக்ஸ்க்கு எடிஷனல் வேற டிவைசஸ்களை நாங்க யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது என்ன கொஞ்சம் எடிஷனல் எக்ஸ்பென்சஸ் கொண்டு வந்துரும். சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வயர் காஸ்ட். சரி, அடுத்தது எக்ஸஸ் பாயிண்ட். ஸோ இப்போ எக்ஸஸ் பாயிண்ட் இப்போ நான் முதவே சொன்னேன் அந்த குறிப்பிட்ட மல்டிமீடியா ரூமுக்கு இன்டர்நெட்டை சப்ளை பண்ணணுமா இருந்தால் எக்ஸஸ் பாயிண்ட் தேவை. ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் பாயிண்ட்ல ஒரு விலைக்கு இருக்கு. நான் முதவே ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னேன். சாதாரணமாக ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டிவைசஸ் ஆவது கனெக்ட் பண்ற ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க மினிமம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா அது உள்ளுக்குள்ள எத்தனை டிவைசஸ்ங்கிறத வச்சு தான் நாங்க எக்ஸஸ் பாயிண்ட்களை பொதுவாக நாங்க என்ன செய்வோம்னா டிசைட் பண்ணுவோம். அப்போ எத்தனை வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட்கள் உங்களுக்கு தேவைங்கிறத நீங்க எக்ஸஸ் பாயிண்ட் எவ்வளவு வேணும்ங்கறத வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கிற முடியும். சோ பொதுவா எக்ஸஸ் பாயிண்ட்கள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு விலைக்கு எக்ஸஸ் பாயிண்ட்கள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுவிட்சும் ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் தான். அப்ப இந்த சுவிட்சுக்கான எக்ஸஸ் பாயிண்ட் வந்து நீங்க எடிஷனலா பட்ஜெட் ஒன்னுக்கு புதிய சுவிட்சை மாத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஐடி ரூம்ல ஒரு சுவிட்ச் இருந்துச்சா இருந்தா அது நான் பிஓஇ சுவிட்ச் ஒன்று இருக்கும். அப்ப அந்த இடத்துல நாங்க சிலர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சுவிட்சை மாத்துங்கன்ட்டு. நீங்க சுவிட்சை மாத்த வேணாம். சுவிட்சை மாத்துறதுங்கிறது உங்களுக்கு எடிஷனல் காஸ்ட் ஒன்று போகுது. சோ அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்னா
எங்களுக்கு PoE ஸ்பிளிட்டர் இருக்கு, அது ஒரு 2000-3000 வரும். அந்த ஸ்பிளிட்டரை யூஸ் பண்ணி எங்களுக்கு அந்த வேலைகளை செஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி இப்ப எக்ஸஸ் பாயிண்ட்கள் 20,000 ரூபாய்க்கான மாதிரி எக்ஸஸ் பாயிண்ட்களை நீங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்தது தான் சர்ச் ப்ரொடெக்டர். ஸோ சர்ச் ப்ரொடெக்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன், லைட்னிங்ல இருந்து உங்களோட டிவைஸை ப்ரொடெக்ட் பண்ணணுமா இருந்தா சர்ச் ப்ரொடெக்டர் நீங்க யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சர்ச் ப்ரொடெக்டர் ஒரு 2000 இருந்து 3000 மாதிரி நாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எத்தனை சர்ச் ப்ரொடெக்டர்ஸ் தேவைங்கிறது, எத்தனை எக்ஸஸ் பாயிண்ட் வருதுங்கிறத வச்சு நாங்க டிசைட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்ப இதுதான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ப்ரொடெக்டருக்கு போற எக்ஸ்பென்சிவ். கட்டாயமா ஒரு சர்ச் ப்ரொடெக்டரை போடுங்க, அது பெட்டரா இருக்கும் உங்களோட நெட்வொர்க்கை வயரிங் லைட்னிங்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அடுத்தது நீங்க எடிஷனலா ஒரு ஃபயர்வால் போடுறீங்களா இருந்தா இதுனா அது தேவையில்ல. இது நீங்க உங்களுக்கு பட்ஜெட் ஓகே இருந்தா நீங்க எடிஷனல் ஃபயர்வாலுக்கு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு நார்மலான ஒரு ஃபயர்வால் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு வாங்கலாம். எங்களுக்கு ஃபயர்வால்கள் நிறைய விலைகளுக்கு கூட இருக்கு. ஒரு 10,000 மாதிரி ஒரு ஃபயர்வால்ஸ்கள் எங்களுக்கு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ அந்த விலைகளுக்கு கூட நாங்கள் ஃபயர்வால்ஸ்களை வாங்க முடியும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன ஏற்கனவே ஃப்ராக்ஸி மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் எடிஷனல் ரவுட்டர் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு. மேபி அது வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் பட்ஜெட் ஓகேயா இருந்தால் அந்த மாதிரி ஒரு ரவுட்டருக்கு கூட நீங்கள் போகலாம். ஸோ அந்த ரவுட்டர் கிட்டத்தட்ட டிஃபரெண்ட் விலைகளில் இந்த ரவுட்டர்ஸ்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரவுட்டர் ஒன்று வாங்குற நேரம் உங்களுக்கு எடிஷனலான ஒரு காஸ்ட் ஒன்று வரும். அப்படி இல்லாட்டி நீங்க சுவிட்சை வாங்குற நேரம் அந்த ஃபெசிலிட்டிஸ் உள்ள ரவுட்டிங் சுவிட்ச் ஒன்று நீங்க என்ன செய்ய முடியும்னா வாங்க முடியும். ஸோ அப்போ அது என்ன கொஞ்சம் எடிஷனல் எக்ஸ்பென்சிவா தான் தரும் இல்லையா. ஸோ இது கட்டாயமா இப்படி ஒரு ரெக்யர்மெண்ட் உங்களோட ஸ்கூலுக்கு தேவைப்படும்னு நாங்க நினைக்கிறேன். பட் பட்ஜெட் ஓகேயா இருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு எடிஷனல் சுவிட்ச் ஒன்னை பத்தி, எடிஷனல் ரவுட்டர் ஒன்னை பத்தி நீங்க யோசிக்க முடியும். ஸோ நான் ஒரு ரஃப்லி பட்ஜெட் ஒன்று உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஸோ இப்போ உங்களோட ஸ்கூலுக்கு இது எக்ஸஸ் பாயிண்ட்களோட விலைகளெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ மார்க்கெட்ல போற விலை என்னன்ட்டு நான் உங்களுக்கு 10 எக்ஸஸ் பாயிண்ட் 100 மீட்டர் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், அப்ப ஒவ்வொரு எக்ஸஸ் மீட்டரும் 100 மீட்டர் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றேன்னா எவ்வளவு மாதிரி ஒரு பட்ஜெட் போகுதுங்கிறத நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். சோ இது காஸ்ட், ஆக்சுவல் காஸ்ட்கள் இப்ப மார்க்கெட்ல போற பிரைசஸ்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ற போறேன் இது என்னங்கிறது. ஸோ அப்போ இதில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ்கள் எங்களுக்கு ரிக்வயர் ஆகுது, அதோட ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் அப்போ நாங்கள் டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ் மூலமாக இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு தான் நெட்வொர்க் சுவிட்ச். நெட்வொர்க் சுவிட்சில் பிளானட்டுங்கிற பிராண்ட் வந்து 3 years வாரண்டிஸ் தராங்க. ஸோ அப்போ அந்த சுவிட்சோட நீங்கள் கிட்டத்தட்ட 40,835 ரூபா மாதிரியான ரேட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்னா வாங்க முடியும். ஸோ மினிமம் 16 போர்ட் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணுங்க. 8 போர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சின்ன இஷ்யூ இருக்கும். மேக்ஸிமம் 8 இது தான் எடுக்கலாம். ஸோ அடுத்தது எக்ஸஸ் பாயிண்ட். வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட் வந்து 10 நாங்க பேஸ் பண்றோம். சோ 19,301 ரூபாய்க்குள்ள வயர்லெஸ் எக்ஸஸ் பாயிண்ட் வந்து தாராளமானது. அதுவும் பிளானட்டோட தான் 3 years வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும். அதுல கிட்டத்தட்ட 100 டிவைசஸ்க்கு மேல நாங்க கிளையண்ட்கள் அதுல கனெக்ட் பண்ணலாம். சோ அப்ப 10 எக்ஸஸ் பாயிண்ட்க்கு உங்களுக்கு 1,93,010 ரூபாய் காஸ்ட் ஆகுது. அடுத்தது பேட்ச் பேனல். சோ பேட்ச் பேனல்கள் போட்டா அந்த கேபிள் எல்லாம் அழகா நாங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். சோ அப்ப 16 போர்ட் பேட்ச் பேனல் ஒன்னு 9,500 ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம். இதை போடாமையும் செய்யலாம். பட் ஆனா இது போடுறது பெட்டர். அந்த லூஸ் கனெக்ஷன்ஸ்க்கு ஆகாம நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து நல்லா இருக்கும். அதனால பேட்ச் பேனல் சிலர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க வேணான்ட்டு. பட் ஆனா கட்டாயமா நீங்க பேட்ச் பேனல் ஒன்னு யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெட்டர். அது ஒரு 9,500 மாதிரி நாங்க 16 போர்ட் இது ஒன்று வாங்கலாம். அடுத்து கேட் 6 கேபிள். ஸோ கேட் 6 கேபிள் இப்போ 100,000 மீட்டர் இருந்தால் போதும். பட் நான் உங்களுக்கு 1,300 மீட்டர் ரஃப்லியாக போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 86 ரூபா படி 1,11,800 ரூபா காஸ்ட் ஆகுது கேட் 6 கேபிள் உங்களோட ஸ்கூல் ஃபுல்லாகவே. அந்த 10 எக்ஸஸ் பாயிண்ட் மேபி இதை விட குறையலாம். இப்போ நாங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் தான் உங்களுக்கு இந்த இடத்துல தரேன். அடுத்தது சர்ச் ப்ரொடெக்டர். 10 எக்ஸஸ் பாயிண்ட்களுக்கு நாங்கள் 20 சர்ச் ப்ரொடெக்டர் 2 சைட்லையும் யூஸ் பண்ணுறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு நல்ல சர்ச் ப்ரொடெக்டர் 3,100 ரூபாய்க்கு மாதிரியான ஒரு பிரைஸ்க்கு நாங்க பார்த்த மாதிரி இருந்தா 64,000 ரூபாய் போது உங்களுக்கு சர்ச் ப்ரொடெக்டர்களை பர்ச்சேஸ் பண்றதுக்கான காஸ்ட். சரியா? ரைட். அப்ப இது சர்ச் ப்ரொடெக்டர். அடுத்தது யூபிஎஸ். சோ யூபிஎஸ் வந்து நீங்க கிட்டத்தட்ட நீங்க உங்களோட டிஃபரண்ட் சுவிட்சஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா யூபிஎஸ்களை கூட்டிக்கிற வேண்டி இருக்கும். அப்ப நாங்க ஒரு எக்ஸஸ் பாயிண்ட் எங்கட ஒரு சுவிட்ச்ல இருந்து கொண்டு போறோம்னா எங்களுக்கு ஒரு யூபிஎஸ் இருந்தா போதும். அது 8,500 ரூபாய்க்கு மாதிரியான ஒரு யூபிஎஸ். அதே மாதிரி கேட் 6 பெட்ச் கோட் கேபிள்கள் சின்ன டிஸ்டன்ஸ்களை நாங்க சுவிட்சையும் பேட்ச் பேனலையும் இணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இது கிட்டத்தட்ட 24 தேவை. ஒன்று 525 ரூபா வரும். அதுக்கு கிட்டத்தட்ட 12,600 ரூபா மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்து காஸ்ட் ஆகும் இந்த பேட்ச் கோட் 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள கேபிள்ஸ்களை பர்ச்சேஸ் பண்றது. இதை விட விலை குறைஞ்சதுகளும் இருக்கு. பட் இதுல நல்ல டிவைசஸ்களும் நல்ல ஒரு கொட்டேஷன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் தரேன். ஸோ அப்போ
Cat 6 patch கோட்கள் நீங்கள் 24 patch கோட்கள் உங்களுக்கு தேவைப்படும். மேபி அது 24-20 கூட நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது கட்டாயமாக தேவை. இது என்னத்துக்குன்னா அந்த பேட்ச் பேனலை யூஸ் பண்ணுனீங்கன்னா அது தேவை. அடுத்தது நெட்வொர்க் ரேக். ஸோ நான் 6U ஒன்று போட்டிருக்கிறேன். மேபி அதை விட கூடுதலானதுன்னு கூட வரலாம். அது அவ்வளோ பெரிய விலை வித்தியாசம் இருக்காது. ஸோ இதெல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணி லாக் பண்ணுறதுக்கான ஒரு கேபின் தான் இது. ஸோ இது 5500 10,000 வரையுமான அமௌண்ட் இருக்குது. நீங்கள் பெரிய கேபின் ஒன்றுக்கு போகிறீங்களா இருந்தால் ஒரு 2-3,000 இன்க்ரீஸ் ஆகும். நான் இங்கே ஒரு நார்மல் 6U ஒன்று போட்டிருக்கிறேன். ஸோ அது 5,500 மாதிரியான அமௌண்ட் நாங்க என்ன செய்ய முடியும்னா அதை நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்தது கீ ஸ்டோன் கனெக்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு எக்ஸஸ் பாயிண்ட் கிட்டையும் ஒரு கீ ஸ்டோன் கனெக்டரை யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ற கனெக்டிவிட்டிஸ்க்கு வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகாம இருக்கும். ஸோ அப்போ அதுதான் கீ ஸ்டோன் கனெக்டர்ஸ். அது 450 ரூபாய்க்கு படி 10க்கு 4,500 மாதிரியான ஒரு பட்ஜெட் ஒன்று போகும் இந்த கீ ஸ்டோன் கனெக்டர்ஸ்களை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. அடுத்தது கேசிங் அண்ட் கண்டிக் பைப்ஸ். இது நாங்க கிட்டத்தட்ட பட்டகள் போட்டு வயரெல்லாம் போட்டு அப்படி ஏதாவது அடிஷனல் கேசிங்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா இருந்தா நாங்க ஒரு ரஃப்லி அமௌண்ட் ஒன்று போடுவோம் 50,000 ரூபான்ட்டு. மேபி அது கொஞ்சம் அங்கால கூடலாம், அப்படி இல்லாட்டி குறையறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஸோ நாங்கள் 50,000 மாதிரி ஒரு எவரேஜ் அமௌண்ட் ஒன்று போடுவோம். நாங்கள் கேசிங் அண்ட் கண்டிக் பைப்ஸ்களுக்கு அண்டர் கிரவுண்ட் கொண்டு போகிற மாதிரி அதை நாங்கள் கேசிங்ஸ் மூலமாக அடிச்சு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ போதுங்கிற பட்ஜெட் வைஸ் நாங்கள் போட்ட மாதிரி இருந்தா. அடுத்தது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு முக்கியமான தான் இப்போ கேசிங் அண்ட் கண்டக்டர்ஸ்க்கு வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே அண்டர் கிரவுண்ட் கொண்டு போவாங்கன்னு இல்லை. அதே மாதிரி எல்லாமே லாங் டிஸ்டன்ஸும் இருக்காது. லேபர் காஸ்ட் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25,000 நாங்கள் சார்ஜ் பண்ணணுமா இருந்தால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 எம்ப்ளாயீஸ் வந்து 4 நாள் அப்படி இல்லாட்டி ஒரு 5 நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான காஸ்ட்டை நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தால் அது 25,000 நாங்கள் எடுத்த மாதிரி இருந்தால் அதுக்கான டோட்டல் காஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குற சேலரி, அது அவங்களோட சேலரிக்காக நாங்கள் கொடுக்குறது. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் நாங்கள் ஒரு 15,000 நாங்கள் போப்போமே. அது ஒரு ப்ரொமேக்ஸ் ரேட் ஒன்று நாங்கள் போடுவோம். 15,000 மாதிரி டிவைசஸ்களை கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்ட மாதிரி தான். ஸோ இதோட சர்வீஸ் சார்ஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நான் முதல் சொன்ன மாதிரி ஸோ கம்பெனி அவங்க மேபி 2 லட்சமோ 2,50,000 அவங்க அதை டிசைட் பண்ணுவாங்க. அது நாங்க எத்தனை இயருக்கு சர்வீஸ் பண்ண போறோங்கிறத நாங்க பேசி டிசைட் பண்ணிக்கிற கூடியது ஒன்று தான் இந்த சர்வீஸ் சார்ஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ். மற்றதெல்லாம் பேசி டிசைட் பண்ண இயலாது, அதெல்லாம் காஸ்டோட பேஸ் பண்ண போறது. அப்ப சர்வீஸ் சார்ஜஸை வந்து நாங்க கதைச்சு டிசைட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு எவ்வளவு வருஷத்துக்கு நீங்க சர்வீஸ் தாரீங்க அப்படிங்கிறது. நான் சொன்ன ஒரு எக்ரிமெண்ட் ஒன்றுக்காக நீங்க போனீங்கன்னா இருந்தா அது பெட்டரா இருக்கும். ஒரு எக்ரிமெண்ட் மூலமா நாங்க டிசைட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எவ்வளோ இது மாதிரிங்கிறது. ஸோ அப்ப இது ஓவராலா இப்ப நாங்க இது டோட்டல் பண்ணுனீங்கன்னா இருந்தா இதுதான் உங்களோட டோட்டல் காஸ்டா இருக்கும் உங்களோட நெட்வொர்க்கை அமைக்கிறதுக்காக. ஸோ சர்வீஸ் சார்ஜ் ஒன்று டிசைட் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் சார்ஜ் இல்லாம டோட்டல் எஸ்டிமேட்ஸ் வந்து 10 எக்ஸஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு 5,40,000 ரூபாய் வந்து காஸ்ட் ஆகுது. மேபி இதை விட குறையலாம், மோஸ்ட்லி இதை விட குறையறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஏன்னா நாங்க மேல வயரெல்லாம் நிறைய கொடுத்துருக்கனால. பட் அது உங்களுக்கு ஃபைனல் இன்வாய்ஸ் ஒன்று தர நேரம் எவ்வளவு வயர் போயிருக்குன்னு பில் தருவாங்க. அப்ப அதுல நீங்க கணக்கா கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப இது மேக்சிமம் வயர்கள் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சா 5,40,000 ரூபாய் உங்களோட டோட்டல் எஸ்டிமேட் ஆகுது. பட்ஜெட் காஸ்ட் வந்து நாங்கள் சர்வீஸ் சார்ஜ் ஒரு 2 லட்சமோ 2,50,000 போட்டோமா இருந்தா எங்களுக்கு 7 லட்சம் அப்படி இல்லாட்டி 7,90,000 ரூபாய்க்குள்ள ஸ்கூலுக்கு தேவையான 10 எக்ஸஸ் பாயிண்ட் மூலமா எங்களோட ஸ்கூலுக்குள்ள ஃபுல் இன்டர்நெட் சப்ளையும் நாங்கள் என்ன செஞ்சுக்கிற முடியும்னா ஃபுல் பண்ணிக்கிற முடியும். இது இன்னைக்கு போற மார்க்கெட் ரேட்ஸ். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் படி கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகலாம். இதுதான் இந்த வீடியோ உங்களோட ஸ்கூலுக்கு தேவையான ஒரு சிறந்த நெட்வொர்க்கை அமைச்சிக்கிறதுக்கான அறிவை வழங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதற்கு மேலதிகமாக ஏதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடான கன்சல்டேஷன் வேணுமா இருந்தால் என் ஃபோன் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எனி டைம் ஸ்கூல்ஸுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இந்த கன்சல்டேஷனை நான் செஞ்சு தரேன். ஸோ betasoft.lkங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே நேரம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.